பிஸ்னஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா அது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் மூலமாக ஒரு லீகலான லாஸ் மூலமாக ஒரு கட்டமைப்பட்ட சிஸ்டம் சொல்லலாம். இதுக்கு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் மூலம் தரப்படுது. இது மூலமாக வந்து அவங்களால கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபேராக செய்ய முடியும். இதனால் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்னா ப்ரப்போசல். அதாவது இந்த கான்ட்ராக்டை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து ஒருத்தவங்க சொல்கிறது தான் ப்ரப்போசல், அதாவது ஆஃபர் பண்ணுறது. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். இந்த ப்ரப்போசலை பற்றி ஒருத்தவங்க யார் சொல்கிறோமோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை பற்றி ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. மூணாவது இது மூலம் ப்ராமிஸ் உருவாகும். ப்ராமிஸ்க்கு அடுத்த கட்டம் தான் அக்ரிமெண்ட். அதாவது அவங்களுக்கான தேவைகளை பற்றி சொல்லுவாங்க அதில் அக்ரிமெண்ட்டில். அதுக்காக அடுத்து கன்சல்டேஷன். கன்சல்டேஷன்னா இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அவங்களுக்கு என்ன பயன்பாடு சொல்கிறது தான் கன்சல்டேஷன். லாஸ்ட்டாக கான்ட்ராக்ட் உருவாகும். அதுக்கடுத்துனா வாய்ட் அக்ரிமெண்ட். வாய்ட் அக்ரிமெண்ட்னால் செல்லாத உடன்படிக்கைம்பாங்க. அதுக்கடுத்து வாய்ட் கான்ட்ராக்ட். இது செல்லாத ஒப்பந்தம். வாய்டபிள் கான்ட்ராக்ட் இது வந்து ஒருத்தவங்க, அதாவது 2 பார்ட்டிஸ் மூலமாக தான் கான்ட்ராக்ட் ஏற்படும். அதில் ஏதாவது ஒருத்தவங்க வந்து அது கான்ட்ராக்ட் வேணாம்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட். கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட்னால் இந்த ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான கான்ட்ராக்ட் இப்போ இருக்கிறது. அதாவது நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். அது கொடுத்து உரிமைகளை கொடுக்குற கான்ட்ராக்ட்னா இது. ப்ரப்போசல், அதாவது ஆஃபர். செக்ஷன் 2A படி ப்ரப்போசல் வந்து ஒரு பர்சன் வந்து, அதாவது ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த கான்ட்ராக்டை பற்றி இன்னொரு பர்சன்கிட்ட சொல்கிறப்ப அதை அவங்க வந்து ப்ரப்போசல்வாங்க. அவங்க அந்த கான்ட்ராக்டை பற்றி கேட்குறவங்க வந்து ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லை அவங்க விருப்பம் இல்லை பொறுத்து தான் அந்த ப்ரப்போசல் அமையும். இது ப்ரப்போசல்ங்கிறது ஒப்புதல் பிறகு தான் ப்ரப்போசல்வாங்க. அக்செப்டன்ஸ். செக்ஷன் 2B படி ஒரு பர்சன் வந்து ப்ரப்போசல் ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ரப்போசலோட நோக்கமே என்னென்னா, அந்த யாருக்கு அவங்க ப்ரப்போசல் பண்ணுறாங்களோ அந்த அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறது தான், அவங்ககிட்ட ஒப்புதல் பெறுறது தான் ப்ரப்போசலோட நோக்கமே. அது மூலமாக இவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க அந்த ப்ரப்போசல் வாங்குறவங்க. லாஸ்ட்டாக இது நம்மளோட ரிசல்ட் என்னென்னா ப்ராமிஸாக முடியும். ப்ராமிஸ். செக்ஷன் 2B படி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணுவோம். அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண பிறகு ப்ராமிஸ் உருவாகும். அதாவது யார் ப்ரப்போசல் பண்ணுறாங்களோ, அதாவது அவங்க பேர் வந்து ப்ராமிஸர்பாங்க. அதாவது ப்ராமிஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராமிஸரும், அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறவங்க வந்து ப்ராமிஸிங்பாங்க. அக்ரிமெண்ட். செக்ஷன் 2E படி ஒவ்வொரு ப்ராமிஸ் அப்புறம் செட் ஆஃப் ப்ராமிஸும் அக்ரிமெண்ட் உருவாகிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. இது வந்து லா படியும் இருக்கலாம், லா படி இல்லாமல் இருக்கலாம். எல்லா கான்ட்ராக்ட்ஸும் அக்ரிமெண்ட் ஆகும், ஆனால் எல்லா அக்ரிமெண்ட்ஸும் கான்ட்ராக்ட் ஆகுது. கன்சிடரேஷன். செக்ஷன் 2D படி ப்ராமிஸர் அவங்களோட விருப்பத்தைப்படியும் ப்ராமிஸர் அவங்களோட விருப்பத்தைப்படியும் ஒரு விஷயத்தை செய்கிறதாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி அதை பொறுத்த ஒரு கான்ட்ராக்ட் அமையும். இதை வந்து கன்சிடரேஷன்பாங்க. ஒரு ப்ராமிஸ்க்கான ஒரு வேல்யூ எதுனா கன்சிடரேஷன் தான். ஒரு வேலிடான கான்ட்ராக்ட் உருவாவதற்கு முக்கியமாக இருக்கிறது எதுன்னு கன்சிடரேஷன் தான். வாய்ட் அக்ரிமெண்ட். செக்ஷன் 2G படி இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு செல்லாத உடன்படிக்கை. அதாவது இது ஆரம்பத்துலேருந்தே லீகலாக இல்லாமல் இருக்கும். இது மூலமாக நம்ம எந்த லீகல் ரைட்ஸும் பெற முடியாது. கான்ட்ராக்ட். செக்ஷன் 2H படி 2 பர்சனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு லீகலான அக்ரிமெண்ட் தான் கான்ட்ராக்ட்பாங்க. வாய்ட் கான்ட்ராக்ட். செக்ஷன் 2J படி இந்த கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பத்தில் லாபடி தான் இருக்கும், செல்லுபடியும் ஆகும். பட் போக போக சில ரீசன்ஸ்னால அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடி இல்லாமல் போகும். வாய்டபிள் கான்ட்ராக்ட். செக்ஷன் 2I படி என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லக்கூடிய கான்ட்ராக்ட். இது 2 பேருக்கு வேணாலும் நடக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாலும் இது லீகலாக கேன்சல் ஆகும். 2 பேரும் கேன்சல் பண்ணாலுமே கேன்சல் ஆகும். இதில் இவங்க கேன்சல் பண்ண வேணாம், இந்த கான்ட்ராக்டை வந்து கண்டினியூ பண்ண சொன்னால் அது கண்டினியூ பண்ணவும் முடியும். கான்டிஜென்ட் கான்ட்ராக்ட். செக்ஷன் 31 படி என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் எப்படின்னா, இது ஒரு லீகலான கான்ட்ராக்ட்னா இது வந்து ஒரு விஷயத்தை ஃப்யூச்சர் செய்கிற கான்ட்ராக்ட் ரிலேட்டடானது. ஒரு விஷயம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஃப்யூச்சர் பொறுத்து அமையும். அப்புறக்கு ஈவெண்ட்டை பொறுத்து அந்த கான்ட்ராக்ட் அமையும்.